அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். நெய்வேலியில் இருக்கக்கூடிய என்எல்சி நிறுவனத்தில் அப்ரெண்டிஸ்க்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக 1101 காலி பணியிடங்களுக்கு 2 விதமான அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்காக ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு நீங்கள் என்னென்ன எப்படி அப்ளை பண்ணலாம், யார் யார் அப்ளை பண்ணுறங்கிற விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது அதற்கான அப்டேட் என்எல்சி இந்தியாவுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அதற்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வாங்க அந்த விவரங்களை பார்க்கலாம். நெய்வேலியில் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய என்எல்சி இந்தியா நிறுவனம் அப்படிங்கிறதுல தான் இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்காக கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 1101 காலி பணியிடங்கள் சொல்லியிருந்தேன். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வயது 18 வயதை பூர்த்தி அடைஞ்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, புதுச்சேரி மாநிலமாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே ரெண்டு மாநிலத்தை சேர்ந்த கேண்டிடேட்ஸும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதை உள்வாங்கிக்கங்க. மொத்தமாக 1101 காலி பணியிடங்களில் ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு 787 காலியிடங்களும், கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு 314 காலியிடங்களும் ஒதுக்கியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம ட்ரேட் அப்ரெண்டிஸில் என்னென்ன பதவிகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். மொத்தமாக 787 காலியிடங்கள் ஒதுக்கியிருந்தாலும் அதில் 13 விதமான ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கான ட்ரைனிங்க்கு ஒதுக்கியிருக்காங்க. அது நம்ம ஒவ்வொன்றும் பார்க்கலாம் வாங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஃபிட்டருக்கு 124 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. டர்னருக்கு 45 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. மெக்கானிக்கில் மோட்டார் வெஹிக்கிளுக்கு 120 வேக்கன்சி காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. எலக்ட்ரீஷியனுக்கு 174 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. ஒயர்மேனுக்கு 119 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. மெக்கானிக்கில் டீசலுக்கு 5 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. பிளம்பருக்கு 5 காலியிடங்கள் இருக்குது. ஸ்டெனோகிராஃபருக்கு 20 காலியிடங்கள் இருக்குது. வெல்டருக்கு 125 காலியிடங்கள் இருக்குது. சிஓபின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டுக்கு 30 காலியிடங்கள் இருக்குது. ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக்கு 10 காலியிடங்கள் இருக்குது. மோல்டருக்கு 5 காலி பணியிடங்கள் இருக்குது. லாஸ்ட்டாக கார்பெண்டருக்கு 5 காலியிடங்கள்னு சொல்லிட்டு மொத்தமாக 787 காலியிடங்களுக்கு ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு ஒதுக்கியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ட்ரேடு, அந்த ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு அந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு மாதம் உதவித்தொகையாக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,019 ரூபாய் உங்களுக்கு பெர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங் எவ்வளோ மாதத்து இருக்கும் அப்படின்னா 12 மாதங்களுக்கு இருக்கும். ஓகேவா. அடுத்து நம்ம கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு 314 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதில் 9 விதமான பதவிகளுக்கு இருக்குது. அது பற்றின விவரங்களை பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 2021 2025 நீங்கள் உங்கள் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணவங்களாக இருக்கணும். 2021, 2022, 2023, 2024, 2025 இந்த வருடங்களில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, கோர்ஸ்க்கு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுங்கிறது அவங்க சொல்லிட்டாங்க. வாங்க காலி பணியிடங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்மசியில் கிராஜுவேட்டில் 3 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு நீங்கள் பிஃபார்ம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காமர்ஸில் 68 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு பிகாம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸில் 89 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 49 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு பிசிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கு 47 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு பிபிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜுவாலஜியில் 12 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு நீங்கள் பிஎஸ்சியில் ஜுவாலஜி முடிச்சிங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். கெமிஸ்ட்ரியில் 11 காலியிடங்கள் இருக்குது. அதுக்கு பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நர்சிங்கில் 34 வேக்கன்சிஸ் இருக்குது. அதில் பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மைக்ரோபயாலஜிக்கு 1 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு பிஎஸ்சியில் மைக்ரோபயாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு 314 காலியிடங்களுக்கும் 9 விதமான பதவிகள் இருக்குது. இதற்கு சம்பளம் எவ்வளோ, உங்களுக்கு மாதம் உதவித்தொகை இதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசி கிராஜுவேட்டுக்கு மட்டும் 15,028 ரூபாய் பர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. மற்ற கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அந்த காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, நர்சிங், மைக்ரோபயாலஜி இதுக்கெல்லாம் பெர் மந்த்துக்கு ஊக்கத்தொகையாக உதவித்தொகையாக 12,524 ரூபாய் உங்களுக்கு பெர் மந்த்து கொடுப்பாங்க. இந்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கும் உங்களுக்கு 12 மாதங்களுக்கு இருக்கும். ஓகேவா. இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க.
அடுத்து விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய நகல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன வைக்கணுங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐடிஐக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்னென்ன சான்றுகளை இணைக்கணும் விண்ணப்பத்தோடன்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக அதை நீங்கள் வைக்கணும். அதில் வந்து ஜெராக்ஸ் மாதிரி அட்டாச் பண்ணணும். ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் மதிப்பெண் பட்டியல் அதை நீங்கள் வைக்கணும். எவ்வளோ கல்வி தகுதி சொல்லியிருந்தாலும் எல்லா கல்வி தகுதிக்குமான மதிப்பெண் பட்டியலை நீங்கள் வச்சுருங்க. டிசி வைக்கணும், ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, சாதி சான்றிதழ், முன்னாள் இராணுவத்தினரின் வாரிசு சான்று, மாற்றுத்திறனாளி சான்று இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து ஐடிஐ பாஸ் பண்ணுறீங்க, அதற்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஐடிஐ மார்க் ஷீட்டு, கல்வி சான்று, பிஎன்டிசி என்டிசியில் கொடுக்கக்கூடிய அந்த கல்வி சான்று மற்றும் மேற்கண்ட சான்றிதழ்களின் நகல்களுடன் வரிசையின் 3லேருந்து 11 சான்றிதழ்களின் நகல்களும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு உங்களுக்கு உண்டான அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அடுத்து மற்ற தகுதிகளில் உங்களுக்கு குறைந்தபட்சம் 18 வயது இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த வயதுக்குள்ளே உள்ளவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அடுத்த முக்கிய குறிப்பு அதை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்று நீங்கள் அதை நோட்டிஃபிகேஷனை படிச்சுக்கணும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் என்எல்சியோட அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டீங்க அப்படின்னா nlcindia.in அதுக்கு போயிட்டு அதில் கெரியர் பேஜில் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ட்ரெயினிஸ் அண்ட் அப்ரெண்டிஸ்கில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் LNTC 03A2025 அப்படிங்கிறதுல தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும். இந்த பாருங்க இருக்கு இல்லையா, இதுதான். இதில் டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ நம்ம கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு அங்கே கொடுத்துருவாங்க. அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு ஒரு லிங்க் மாதிரி கொடுத்து அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6/10/2025 அன்று காலை 10 மணிலேருந்து 21/10/2025 அன்று மாலை 5 மணி வரைக்கும் தான் நீங்கள் ஆன்லைனில் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 6ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு கொடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் கொடுத்துருவாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி மறந்துடாதீங்க, 21/10/2025 அக்டோபர் 21ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து அப்ளை பண்ணதுக்கு பிறகு அந்த அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் எடுத்ததுக்கு பிறகு அது கொடுத்துருக்காங்க பாருங்கள், கையொப்பமிட்ட விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய நகல்களை இப்போ தான் அதில் நீங்கள் ஜெராக்ஸ் எல்லாம் இணைச்சி 27/10/2025 மாலை 5 மணிக்குள் தபால் மூலமாக அல்லது கீழ்கண்ட முகவரியில் உள்ள அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள கலெக்ஷன் பாக்ஸ் என்கிற பெட்டியில் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு 21ஆம் தேதிக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ண அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஜெராக்ஸ் எல்லாம் நீங்கள் இணைச்சி 27/10/2025 அக்டோபர் மாதம் 27ஆம் தேதிக்குள்ளே அவங்க நேரில் அந்த கீழே கொடுத்துருக்க அந்த அட்ரஸ்க்கு நேரில் கொண்ட கலெக்ஷன் பாக்ஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்குமா அங்கே சமர்ப்பிக்கலான்னு சொல்கிறாங்க. இல்லைனாக்கா தபால் மூலமாகவும் சமர்ப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த முகவரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது மேலாளர், கற்றல் மற்றும் மேம்பாட்டு மையம், NLC இந்தியா நிறுவனம், வட்டம் 20, நெய்வேலி 607803 இந்த முகவரிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணிடணும். ஓகேவா, போஸ்ட் பண்ணிவிட்டணும் உங்கள் அப்ளிகேஷனை. இதெல்லாம் நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அசல் சான்றிதழ் சரிபார்ப்பதற்கு அழைக்கப்படுபவர்கள் பட்டியல் nlcindia.in இணையதளத்தில் உத்தேசமாக 10/11/2025 அன்று வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு உங்களை அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே செலக்ட் பண்ண லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அவங்க கூப்பிட்ற இடத்துக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு போகிற மாதிரி இருக்கும். இதற்கு எக்ஸாம்லாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களோட அப்ளிகேஷனை பார்த்துட்டு அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்திருக்க பேரில் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அப்ளை பண்ணவங்க நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, 10/11/2025 அன்றைக்கி உங்களுக்கு ரிசல்ட் வந்துருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ண அந்த லிஸ்ட்டு அதுக்கு பிறகு சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் தகுதியுள்ளவர்கள் அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு எப்போ நடக்கும் அப்படின்னா 17/11/2025 அதுலேருந்து 20/11 நவம்பர் மாதம் 17ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அதுக்கு பிறகு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கு பிறகு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேருந்து செலக்ட் பண்ணுறவங்கள 3/12/2025 ஒரு லிஸ்ட்டாக வெளியிட்டுருவாங்க. அவங்கெல்லாம் 8/12/2025 நீங்கள் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? எல்லா டேட்டையும் தெளிவாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் எப்போ அப்ளை பண்ண போகிறீங்க, எப்போ ரிசல்ட் வரும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எப்போ போவீங்க, அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் எப்போ வரும், எப்போ ட்ரைனிங் ஆரம்பிக்கும் வரைக்கும் எல்லாம் தெளிவாக கொடுத்துட்டாங்க. அந்த டேட்டெல்லாம் நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் 1101 அப்ரெண்டிஸ்க்கான பணியிடங்களை நம்ம இப்போ பார்த்துட்டோம். இந்த கல்வி தொகுதி கொண்ட விண்ணப்பதாரர்கள் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அஃபிஷியல் வெப்சைட் கெரியர் பேஜையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். 6ஆம் தேதி உங்களுக்கு காலை 10 மணிலேருந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ளை பண்ணுறது லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.